பான்பாடா, காசிம் பிரியாணி போன்ற வக்கா கிரிமினல்கள் எல்லாம் அந்த பட்டியலில் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லோருமே அம்புகள் தான். எய்தவர்களை கண்டுபிடிக்க விரும்பினால், போலீசுக்கு தகவல் சொல்றாங்க, எய்தவர்களை கண்டுபிடிக்க விரும்பினால் தப்லீக் ஜமாத்தில் சென்று தேடி பாருங்கள், கட்டுற முடியுது. We are not authority. நாங்கள் சொல்லவில்லை, இது எங்களோட பத்திரிகை இல்லை, நீங்க வாங்கிக்கங்க. பழைய பத்திரிகைகள் வித்துட்டு இருக்கோம். ஆகவே மிக அதிக நேரம் எடுத்துக்கொண்டு முடிவுக்கு வருகிறேன். அவுட்லுக் இருக்கு, அவுட்லுக்ல எங்களை பத்தி பண்றாங்க. இது இந்த மாதிரி தப்லீக் ஜமாத்காரங்க சரி, ஒருத்தர் எழுதுறார், அரசுக்காரங்க சரி, ரெண்டும் ஒண்ணு. ஏன்னா இவங்க முன்னோர்களும் மூதாதையர்களும் நாதாக்களும் சொல்றதை இவன் கேட்க மாட்டான். அது மாதிரி அந்த சன்னியாசிகள் ரிஷிகள் சொல்லி வச்சு அவன் கேட்க மாட்டான். ஆகவே இது ரெண்டும் ஒண்ணுன்னு எழுதி ஒரு கட்டுரை கேட்ட, புரியுதுங்களா? ஆக நாம் சொல்ல வந்த முடிவுரைக்கு பல கிதாபுகள் முடித்து விட்டன. அந்த அது திப்பு சுல்தான் காலத்தில் அவங்க என்னென்ன பண்ணாங்கிறது, அது பாஷாக்கள் காலத்தில் சுன்னத் ஜமாத்து கொள்கை, தர்காவுக்கு போனாங்க, அரசர்கள் போனாங்க, ராணிமார்கள் போனார்கள், பெண்கள் போனார்கள், ஜியாரத்து செய்தார்கள். திப்பு சுல்தான் உயிர் பிழைச்சி வந்ததை மைசூர் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வெளியில இருக்கிற ஹாதர் வழி தர்காங்கிறது தான் ஹைதர் அலி சொல்றாரு. அந்த இது ஆகவே நம்ம தர்கா கொடிகள் ஓங்கட்டும், தர்கா புகழ்கள் ஓங்கட்டும் என்று வைத்திருப்பதும் அதுதான். ஆகவே இன்று ஆக இந்த கட்டுரைகள் இது, அதுல எங்களுக்கு பணம் எல்லாம் வர்றதில்லை, நாங்க இருக்கிறத வச்சுதான் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, வஹாபிய கவர்மெண்ட் எப்படி இப்படி எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குது. வஹாபி அவர் யஹூதி, சவுதி அவர் யஹூதி, தோனோ ஏக. இந்த இதுல எழுதியிருக்காங்க, அஹ்லே பைத்துன்னாக்கா வெறும் ரசூலுல்லாஹ்வுடைய கிளையார்கள், சாதாத்மார்கள், இமாம் ஹசன் ஹுசைன் தான் இல்ல, உம்மத்து எல்லாரும் அஹ்லே பைத் தான் எழுதியிருக்காங்க. அப்போ சரிப்பா, உன் கிதாபு சவுதி எல்லாம் வச்சுக்கிட்டிய, ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா மதீனாவுக்கு பேரு ஹிஜாஸ்ன்னு தான் இருந்துச்சு, நீ இன்னைக்கு என்ன வச்சிருக்க? உன் நாட்டு பேரை சவுதி அரேபியான்னு வச்சிருக்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரும் அவங்க குடும்பத்தாரு சொல்றதுக்கு உனக்கு முடியல. உன் தாத்தா பாட்டன் பேரையே ஒரு நாட்டுக்கு வச்சுக்கிட்ட. எவ்வளவு முகமது கத்துக்கிட்டு சுன்னத் ஜமாத்தா? யோசிச்சு பாருங்க. ஆகவே நாம் முடிவுரைக்கு வருவோம். எல்லாம் வல்ல நாயன் நாம் சொன்ன கருத்துகள், நாம் சொன்னதில் துவக்கத்திலிருந்து பாருங்கள், முதலிலே அவங்க தலைவர்கள், அவர்கள் எழுதிய கொள்கைகள், அவர்கள் கிதாபுகள் செய்த இந்த குழப்பங்களிலே மார்க்க இத ரீதியாக, தீர்ப்புகள் ரீதியாக, உலக ரீதியாக இவர்கள் இல்லை. அடுத்தது நடைமுறையில் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இதெல்லாம் பார்த்து விட்டோம். ஆகவே நாம் அன்பாக வேண்டுகொள்வது, கேட்டுக்கொள்வது, அவர்கள் சுன்னத் ஜமாத்தினர் அல்ல, வஹாபிகளை சேர்ந்தவர்கள். உங்களை கெடுப்பதற்கும், உங்கள் குடும்பங்களை குழப்புவதற்கும், உங்கள் பிள்ளைகளை நாசமாக்குவதற்கும், அவர்கள் வஹாபிகளாக்குவதற்கும் தொழுகை கலிமா என்ற பெயரிலே நாடகமாடுகிறார்கள். ஒன்றும் தெரியாத பாமர்கள் அதை போய் மாட்டிருக்கிறவர்களிடம் நாம் கோரிக்கை வைக்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்துக்காக, மார்க்கப்பட்டதற்காக, ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகியிருக்காருன்னா அதுல போனாக்கா நமக்கு எதுவும் அல்லாஹ்வுடைய இது கிடைக்குமே என்ற பற்றுதலுக்காக போறார் இல்லையா, அவர் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் எல்லாம் அது உண்மையான மார்க்கம் அல்ல, அவர்கள் வஹாபிகளை சேர்ந்தவர்களே, உங்களிடம் நாடகம் ஆடுகிறார்கள், அவர்களை விட்டு பிரிந்து விடுகள் என்று கோரிக்கை வைக்கிறோம். எல்லாம் அல்ல நாயன் யா அல்லாஹ், நாங்கள் இன்று இந்த அவுலியாக்களின் சன்னிதானத்திலே நாங்கள் நடத்திருக்கின்ற நல்ல பயானிலே இருக்கக்கூடிய ஏதும் தப்பும் தவறும் குறைகளும் நடந்துவிட்டால் உன்னுடைய சன்னிதானத்திலே நாங்கள் மன்னிப்பை வேண்டுகின்றோம். இந்த நாதாக்களின் அவுலியாக்களின் துஆ பரக்கத்தை கொண்டு எங்களுக்கு எது நல்லதோ அதை நாங்கள் நாடி நடப்பதற்கும், எது கெட்டதோ அதை விட்டு விலகி இருப்பதற்கும் எங்கள் மீது அருள் புரிவாயாக. எங்களையும், எங்கள் குடும்பங்களையும், எங்கள் சகோதரர்களையும், எங்கள் முஸ்லிம்களையும் இந்த வஹாபிய, தப்லீகிய, தேவபந்திய, நஜாத்திய, குரூப்பிய இந்த இசங்களிலிருந்து எல்லாம் எங்களை எங்களுடைய ரசூலின் முஹப்பத்தை கொண்டு காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீபின் தர்பாரிலே நாங்கள் இரு கைகளை பிச்சைக்காக ஏந்தி நிற்கின்றோம். யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே சந்தோஷத்தை நிலவச் செய்வாயாக. வீட்டிலிருந்து
பலாக்களையும் முசீபத்துகளையும் தூரமாக்கி வைப்பாயாக. எங்களிலே ஹலாலான ரிஸ்க் தேவைக்காக வெளிநாடு செல்ல முயற்சி போர்த்தவுடைய முயற்சியை பூர்த்தி செய்து வைப்பாயாக. எங்களிலே பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுபவர்களுக்கு யா அல்லாஹ் இறைவன பரக்கத்தை வழங்குவாயாக. யா ரஹ்மானே எங்கள் குமுறு காரியங்களை நிறைவேற்றி தருவாயாக. எங்களது கடன் தொல்லைகளை நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் மௌத் என்னும் மரணம் நெருங்கும் பொழுது எங்களுடைய ஷேக்குமார்களின் வசீலாவார் உன்னுடைய ரசூலின் கலிமாவை சொல்லும் நாவினை எங்களுக்கு வழங்குவாயாக. கபர் என்னும் இருட்டறையிலே புதை குழியிலே நாங்கள் வைக்கப்படும் பொழுது உன்னுடைய ஹபீபும் மஹபூபும் ஆகிய நூரே முஹம்மதியாவின் ரோஷனியை எங்களுக்கு தந்து வழங்குவாயாக. வல்ல ரஹ்மானே நாங்கள் ஹஷ்ர் என்னும் கியாம நாளிலே எழுப்பப்படும் பொழுது அந்த மைதானத்திலே லிபாவுல் ஹம்தி எப்படி இந்த மூவர்ண கொடி நான் சிறு நைனார் பள்ளியிலே நாங்கள் கூடியிருக்கின்றோமே அந்த நாதாவின் பரக்கத்தை கொண்டு ரசூலின் லிபாவுல் ஹம்து கொடியிலே எங்கள் அனைவரும் சேர்த்து வைப்பாயாக. வல்ல ரஹ்மானே நாங்கள் செய்த தொழுகையை ஏற்றுக்கொண்டாயோ இல்லை எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய ஜக்காத்துகளை ஹஜ்ஜுகளை நோன்புகளை நீ கபூல் ஆக்கினாயோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. வல்ல ரஹ்மானே நாங்கள் நாதாக்களை அவுலியாக்களை சூஃபியாக்களை பொற்பாதங்களை அவர்களின் பாத கமலங்களை பற்றி பிடித்தவர்களாக ரசூலின் நிரப்பானமான முஹப்பத்தை வேண்டியவர்களாக உன்னுடைய சன்னிதானத்திலே பிச்சைக்காரர்களாக கையேந்தி நிற்கின்றோம். எங்களுடைய ஏந்திய கைகளை வெறும் கைகளாக திருப்பி விடாதே. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவரே, ஏழை மீது எளியர் மீது அன்பு கொள்பவனே, உன்னை என்று யாரிடம் பிச்சை கேட்டு யாசித்து பெறுவோம். யா அல்லாஹ் நாங்கள் பாவிகளாக ஆஜிஸ்களாக இருக்கின்றோம். ஆனால் நீ யாரை குர்ஆனிலே அலா இன்ன அவுலியா என்று விழித்தாயோ அவர்களின் பொருட்டால் வேண்டுகின்றோம். குறிப்பாக இந்த மூவண்ண அவுலியாக்களை இந்த காயல் பட்டணத்திலே இருக்கின்ற அவுலியாமார்களின் வசீலாவால் கொண்டு கேட்கின்றோம். எங்கள் உலமாக்களின் பரக்கத்தால் எங்களுக்கு நல்லதை எத்தி வைப்பாயாக, கெட்டதை விட்டு விலகி வைப்பாயாக. எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எது நல்லதோ அதை நீ அருள் செய்து வைப்பாயாக. வல்ல ரஹ்மானே இந்த நேரத்திலே நாங்கள் செய்திருக்கின்ற இந்த நல்ல காரியங்களை சிறப்பாக குற்றம் குறைகளை மன்னித்தறிந்து தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட பிழைகளை பொறுத்தருளி இதை நற்காரியமாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு தீனிலும் துன்யாவிலும் நல்ல ராஹத்தையும் முஹப்பத்தையும் ஃபசீலத்தையும் உன்னுடைய கரங்களிலே உன்னுடைய ரஹ்மான அருளை கொண்டு நாங்கள் வேண்டுகின்றோம். எங்களுக்கு நல்லதை செய்து வைப்பாயாக. ரப்பனா வஸல்லனா எங்களுக்கு அவருடைய வசீலாவாக ஹஜ்ரத் பீரே லாசானி மஹபூபே சுப்ஹானி குந்திலே நூரானி ஹர் முஷ்கில் ஆசானி மேனிலை கண்ட ஞானி வல்லல் கௌசுஸ் சமதானி சய்யிதுனா ஷேக் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் காஜா ஹிந்துல் வலி அத்தாய ரசூல் காஜா முஹிதீன் சிஷ்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் காதர் வலி காதரி கஞ்சே சவாயி கஞ்சி பக்ஷ் நாகூரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி ஹஜ்ரத் மூலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி ஹஜ்ரத் சதகத்துல்லாஹ் அப்பார் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் சூஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த நாதாக்களின் பொருட்டால் எங்களுக்கு நல்லதை வழங்குவாயாக. வல்ல ரஹ்மானே இந்த ஃபக்கீரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை குற்றம் குறை இருந்தால் இந்த இவர்கள் கூடி நின்ற இந்த வேளையிலே எனக்கும் மன்னித்தருளி எல்லோருக்கும் நல்லதை வழங்குவாயாக. ரப்ப நக்ஃபிர் லனா ஸுனூபனா خطايانا كلها يا رب العالمين كريما ببشا برحالما کے ہستم مسیرے کمن دیوا ندارے وغیرست فریاد رست تو آسیارا خطا بخشبت نگہدار مارا دراہ خطا در گزارو ثواب نما زبان تا بود در دہاں جائے گی ثنائے محمد بود بالپذیر حبیب خدا اشرف انبیاء کے عرش مجید بود متقا سوارے جہانگیر یکسترا برا کے بگذشت از قصر نیلی روا. آمین آمین آمین. سبحان ربک رب العزت عما یصفون وسلام علی المرسلین والحمد لله رب العالمین. தப்பும் தவறுமாக சொல்லியிருந்தால் உங்களிடம் தாழ்மையாகவும் பணிவாகவும் மன்னிப்பு வேண்டி விடைபெறுகிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது. யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹ்